சனி பெயர்ச்சி 2026 ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதி. இதுவரை தொழில் ஸ்தானத்தில் 10இல் இருந்த சனி இப்போது லாபஸ்தானத்திற்கு 11ற்கு வருகிறார். இது உங்களுக்கு லாப சனி காலம் என்பதால் கடந்த கால இன்னல்கள் குறையும். 1. தொழில் மற்றும் உத்தியோகம். கடந்த 2.5 ஆண்டுகளாக 10ஆம் இடத்து சனி காலத்தில் நீங்கள் பார்த்த வேலை பளு, மேலதிகாரிகளின் அழுத்தம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்காத நிலை இப்போது முடிவுக்கு வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ப்ரொமோஷன் மற்றும் இன்கிரிமெண்ட் இந்த பெயர்ச்சியில் உறுதியாக கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் அலுவலகத்தில் மேலோங்கும். பதவி உயர்வு கிடைக்கும்போது கூடவே பொறுப்புகளும் கூடும். வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதனால் சில நேரங்களில் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். நேர மேலாண்மை அவசியம். சக ஊழியர்களுடன் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறையும். ஒரு டீம் லீடராகவோ அல்லது மேலாளராகவோ உங்கள் அதிகாரம் செல்லுபடியாகும். புது வேலை தேடுபவர்கள் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வரும். தகுதிக்கு குறைவான வேலை என்று எதையும் ஒதுக்காதீர்கள். ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழையுங்கள். லாப சனி உங்களுக்கு அடுத்தடுத்து பெரிய வாய்ப்புகளை கொடுப்பார். மார்ச் 2026க்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கும் சம்பளத்தில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு மாற நினைத்தால் மார்ச் 2026க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் அல்லது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாற்றம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை தரும். ஆன்லைன் பிசினஸ் அல்லது கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூலாகும். தற்போது இருக்கும் வேலையை விட சிறந்த இடத்திற்கு மாற இது மிகச்சிறந்த காலகட்டம். அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விடாதீர்கள். கையில் ஆஃபர் லெட்டர் வாங்கிய பிறகு தற்போதைய வேலையை ரிசைன் செய்யுங்கள். கடந்த காலத்தில் மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் குறையத் தொடங்கும். சனி 11இல் வரும்போது உங்களை சீண்டியவர்கள் தானாகவே அடங்குவார்கள். எனவே யாரிடமும் வீண் விவாதத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சில சமயம் வேலை பறிபோய் விடுமோ என்ற பயம் வரலாம். அது வீண் பயம் மட்டுமே. பொறுமையாக இருந்தால் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் செல்வாக்கு அலுவலகத்தில் உயரும். ரிஷபராசிக்கு சனி 11இல் அதாவது லாபஸ்தானத்தில் வருவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்ற பழமொழிக்கேற்ப அமையும். சனி பகவான் பூமிக்காரகனான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருப்பதால் நிலம் புரோக்கரேஜ் செய்பவர்கள், சிவில் என்ஜினியர்கள், மேஸ்திரிகள் மற்றும் பெயிண்டிங் போன்ற வேலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் இருமடங்காகும். தடைப்பட்டு நின்ற கட்டடப் பணிகள் மார்ச் 2026க்கு பிறகு விறுவிறுப்பாக நடக்கும். புதிய கான்ட்ராக்டுகள் தேடி வரும். ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். கலைஞர்கள், நடிகர்கள், பாடகர்கள், போட்டோகிராஃபர்கள் மற்றும் யூடியூப் போன்ற சோஷியல் மீடியா கிரியேட்டர்களுக்கு புகழும் வருமானமும் கூடும். உங்கள் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு பிக் பிரேக் கிடைக்கும். வாகனங்கள் மூலம் தொழில் செய்பவர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். அதிக லாபம் வரும் என்பதால் ஓயாமல் உழைப்பீர்கள். ஆனால் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு விளைச்சல் லாபகரமாக அமையும். ஆடு, மாடு வளர்ப்பு அல்லது இயற்கை விவசாயம் செய்பவர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியான மானியங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. 2. சுய தொழில் மற்றும் வியாபாரம். லாபசனி என்பது வியாபாரிகளுக்கு பொற்காலம். புதிய கிளைகள் எக்ஸ்பான்ஷன். உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இது சரியான நேரம். புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது ஆன்லைன் தளங்களில் உங்கள் பிசினஸை விரிவுபடுத்துவது நல்ல லாபம் தரும். கூட்டுத் தொழில் பார்ட்னர்ஷிப். நம்பகமான கூட்டாளிகள் கிடைப்பார்கள். பெரிய ஒப்பந்தங்கள் டெண்டர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் கையெழுத்தாகும். புதுமை இனோவேஷன். பாரம்பரியமான முறையை தாண்டி ஏஐ அல்லது நவீன தொழில்நுட்பங்களை உங்கள் தொழிலில் புகுத்துவீர்கள். இது சந்தையில் உங்களை ஒரு படி மேலே உயர்த்தும். சில்லறை வியாபாரம். மளிகை கடை, ஜவுளிக்கடை அல்லது உணவகம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். டெக்னிக்கல் வேலை மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் போன்ற கைத்தொழில் செய்பவர்களுக்கு வேலை ஓயாமல் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் சர்வீஸ் சார்ஜை தைரியமாக உயர்த்தலாம். நீங்கள் என்ன வேலை செய்தாலும், உதாரணமாக ஒரு எலக்ட்ரீஷியன் என்றாலும் உங்களை கூகுள் மேப்ஸ் அல்லது சோஷியல் மீடியாவில் விளம்பரப்படுத்துங்கள். அது உங்கள் வருமானத்தை 11ஆம் இடத்து சனி மூலம் பன்மடங்கு உயர்த்தும். 11ஆம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல, நட்பும் கூட. உங்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல நட்பை பேணுங்கள். அவர்கள் மூலமே அடுத்தடுத்த வேலைகள் வரும்.